நம்ம இன்னும் இந்த புது வருடத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் மாத்திரமே பாக்கி இருக்கிறது. புது வருடத்திற்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானித்து அதன் பின் நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவங்க வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தை பார்க்குறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இந்த வசனத்தை யோசுவா எப்போ சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த ஜனங்களை அவர் வனாந்திரம் வழியாக வழிநடத்தி கொண்டு வந்து யோர்தானுக்கு முன்பாக காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை யோசுவா சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த மக்கள் 40 ஆண்டுகள் இந்த வனாந்தரத்தில் கடந்து வந்திருக்கிறாங்க. கானானை சுதந்திரத்துக்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிமித்தம் அவங்க அதை நோக்கி கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அவங்களுக்கு வழியில் இந்த யோர்தான் ஒரு தடையாக இருக்குது. இந்த யோர்தான் தடையாக இருக்கிறத பார்த்து அந்த நேரத்தில் யோசுவா சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அவங்க செங்கடலை கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் தேவன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு. அவங்க மத்தியில் தான் யோசுவா சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்னு. இந்த யோர்தான் அவங்க எப்படி கடக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த யோர்தான் பிரியுமா பிரியாதா, இல்லை நம்ம அது வழியாக நடந்து போக போகிறோமா, இல்லை தாண்டி போக போகிறோமா எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், தேவன் வாக்கு பண்ணின தேசம் கானான் இந்த யோர்தானை கடந்தா இருக்குது அப்படின்னு. அதை சுதந்திரித்து கொள்றதற்காக நம்ம இன்றைக்கி காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிருந்தது. அதுக்காக அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. கூடி வந்த நேரத்தில் யோசுவா இந்த வார்த்தையை அவங்கள நோக்கி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே, இந்த யோர்தானை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னெல்லாம் நினைவுக்கு வந்திருக்கலாம்? தேவன் வழிநடத்தி வந்த வழிகள். முதலாவது தேவன் அவர்களை எவ்வாறு வழிநடத்தி வந்தார் என்று அவங்க நினைவு கூர்ந்திருப்பாங்க. தேவன் அவங்களை எப்படிலாம் வழிநடத்தி வந்தார்? அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து போஷித்தார். அந்த செங்கடல் அவங்களுக்கு எதிராக இருக்கும் போது அதை 2ஆக பிளந்து அதன் வழியாக நடத்தி கொண்டு வந்தார். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருந்துச்சோ அந்த 40 வருஷத்தில் தேவன் அதை நேர்த்தியாக சந்தித்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த யோர்தான் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க சற்று கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துருப்பாங்க. நம்மளும் கூட இன்றைக்கி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். புதிய ஒரு ஆண்டை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். புது வருஷத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அது நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொண்டு வரப்போகுது, எப்படிப்பட்ட சவால்களை கொண்டு வரப்போகுது, நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், நம்ம எப்படி இந்த அடுத்த ஆண்டை கடக்க போகிறோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நமக்கு நல்லா தெரியும், இந்த யோர்தானை கடக்க செய்த தேவன், இந்த செங்கடலை 2ஆக பிளந்த தேவன், வனாந்தரத்திலே அவர்களை போஷித்த தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை கடந்து வர அவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும், தேவன் நம்மை எவ்வாறு வழிநடத்தி வந்தார். அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறாரு. அவர் நம்மோடு கூட இருந்தாரானால் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் அதை நம்ம ஜெயமாக முடிக்க முடியும். நம்ம பரம கானானுக்கு போகிறதுக்காக காத்திருக்கிறோம். அதற்கு வழியாக அநேக தடைகள் வரும். ஆனால் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான், தேவன் நம்மை இந்நாள் வரை நடத்தி வந்த வழிகள் எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த ஓராண்டை சற்று எல்லாரும் அவங்கவுங்க உள்ளத்தில் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கலாம். நம்ம குடும்பத்தை அவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் இந்த ஒரு வருஷத்தில். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார், எப்படி உதவிகள் செய்தார். நம்முடைய பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்களில் தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஆண்டு அநேக விபத்துகள் நடந்துச்சு. எவ்வளோ பஸ் ஆக்சிடெண்ட் நம்ம பார்த்தோம். எவ்வளோ பேர் மரித்து போனாங்க. எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பக்கத்தில். நம்மளும் போகிறோம் வாரோம். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்திருக்கிறாரு. நமக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் பாதுகாத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரு. சற்று அதை ஒரு நிமிடம் நம்ம உள்ளத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து அந்த தேவனுக்கு நம்ம முதல்ல நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும்.
மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் நாளைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை அவங்க காணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறவர் தான், அநேக அதிசயங்களை செய்கிறவர் தான். ஆனால் நாளைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யணும்னா நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறவர்களாக காணப்படணும். தேவன் இந்த ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும்தான் சொல்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கான ஒரு வழி என்னென்னா, நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கலாம், நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கோம், நம்ம பரிசுத்தமானவர்கள் என்று. அது அப்படி இல்லை. நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, நம்ம பரிசுத்தமானவர்களாக வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நம்ம அடுத்த ஆண்டை சுதந்திரிக்க போகிறோம். அடுத்த ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டாக நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆனால் அது எப்போ அமையும் அப்படின்னா, நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அந்த ஆண்டை சுதந்திரிக்கும் பொழுது, நம் பரிசுத்தவான்களாய், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு நமக்கு ஜெயத்தின் ஆண்டாகவும் வெற்றியின் ஆண்டாகவும் நமக்கு காணப்படும். யாத்திராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மோசே அங்கே சொல்கிறார் ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு நம்ம சீனாய் மலையில் தேவனை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி. தேவனை சந்திக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முதல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். வேதம் கூட சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய இந்த வாழ்க்கை, இந்த ஓட்டம், இந்த போராட்டம் எல்லாமே நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுக்காக தான். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தரிசிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் நம்ம இருக்கணும். தேவன் அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நமக்குள்ளே அவர் கிரியை செய்ததுக்கு அப்புறம்தான் நம்மளை சுற்றி அதிசயங்களை அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த யோர்தான் முதல்ல அவங்களுக்கு வழிவிட்டுச்சு, அவங்க அடுத்து கானானை சுதந்திரிச்சாங்க. நமக்கும் கூட அடுத்த ஆண்டை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அந்த ஆண்டை அந்த தேசத்தை சுதந்திரத்து கொண்டாங்களோ, நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து பரிசுத்தத்திற்கு குறைச்சலான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் அதை விட்டு அதை சரி செய்து கொண்டு நம்ம அடுத்த ஆண்டை நம்ம சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்போ தான் தேவன் நம்முடைய மத்தியிலையும் அதிசயங்களை செய்கிறவராய் இருப்பார். பரிசுத்தம் பண்ணுறது அப்படின்னா என்ன? நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னா, முதல்ல நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். நம்ம ஏதாவது தவறான வழிகளில் இருப்போமானால், ஏதாவது தவறான காரியங்கள் செய்வோமானால், ஆண்டவர்கிட்டருந்து ஒரு படி தள்ளி இருப்போம்னா நம்ம அவர்கிட்ட கிட்டி சேர்கிறவர்களாக இருக்கணும். நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதோ, ஆண்டவருக்கு பிடிக்காத என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளணும். மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கணும். ஆண்டவருடன் இருக்க வேண்டிய உறவை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். இது வரைக்கும் நம்ம அந்த முதல் நாள் எடுத்த நம்மளுடைய அந்த தீர்மானத்தில் உறுதியாக இல்லாமல் இருப்போம்னா அதெல்லாம் சரி பண்ணணும். வேதம் டெய்லி வாசிக்கணும், ஆண்டவரோட டெய்லி நெருங்கி உறவாடணும், அவர்கிட்ட ஜெபத்தில் தரிச்சிருக்கணும். இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளும் பரிசுத்தமானவர்களாக மாறலாம். நம்ம பரிசுத்தமானவர்களாக மாறும் பொழுது தேவன் நமக்கும் நம்முடைய மத்தியிலேயும் ஒரு அதிசயம் செய்கிறவராக காணப்படுவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், இந்த வேதாகமத்தில் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய மாம்சத்துலேயும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளை பரிசுத்தப்படுத்துறது எதுனா,
முதலாவது தேவனுடைய ரத்தமும் அவருடைய வார்த்தையும் தான். அவருடைய இந்த வார்த்தையை நம்ம டெய்லி தியானிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் அவர் சிந்தின அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்திற்கு தடையாக ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் அதை நம்ம விட்டு விடணும். நமக்கு இருக்கிற ஒரே எடுத்துக்காட்டு, தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று. அந்த பரிசுத்தராகிய தேவன் நம்மோட வாழ்க்கையில் கூட இருப்பாருன்னா நம்மளும் பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கலாம். ஸோ நம்ம அவரை நமக்குள்ளே கூட்டு வரணும்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த தேவையில்லாத காரியங்களை நம்ம வெளியில் எடுத்து போடணும். இந்த பழைய ஆண்டு முடிய போகுது. இந்த முடிய போகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தேவையில்லாத காரியங்களை இந்த ஆண்டுடனே நம்ம விட்டு போட்டுடலாம். இந்த ஆண்டுடனே நம்ம விட்டுட்டு புது ஆண்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு புதியவர்களாய், ஒரு புது சிருஷ்டியாய், மனம் மாற்றத்தோடு, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்த இதயத்தோடு, ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய், ஒரு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு நம்ம கடந்து போகலாம். அந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு தான் அற்புதம் நடக்க போகுது, ஆனால் அதற்கான செயல் இன்றைக்கே ஆரம்பிக்குது. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாளைக்கு நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்து கொள்ளணும், நாளைக்கு பிறக்க போகிற இந்த புதிய ஆண்டு நமக்கு வெற்றியுள்ள ஆண்டாக மாறணும் அப்படின்னா இன்றைக்கி நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம பழைய பாவங்களை கொண்டுட்டு நம்ம ஒரு புது ஆண்டுக்குள்ளே போக முடியாது. அப்படி போனால் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது. இந்த மக்கள் அன்னைக்கு அந்த யோர்தானை கடக்கும் போது யோர்தானை கடந்து கானானை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சே தவிர திரும்ப நம்ம 40 வருஷம் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அந்த அடிமைத்தனமான வாழ்க்கைக்கு போகணும்னு அவங்க நினைக்கல. ஸோ நம்மளும் கூட இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துகிறாரோ அந்த காரியங்களையும் நம்ம சரி செய்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இதை சரி செய்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதலாவது ஜெபிக்கணும், ரெண்டாவது நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும். பரிசுத்தவான்களாய் மாறுறது இல்லை நம்மை பரிசுத்தம் பண்ணுறது தேவன் இல்லாமல் சாத்தியம் இல்லை. நமக்கு இந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கணும். நம்ம மாறணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யணும். தேவன் நமக்குள்ளே இருப்பாரானால் அந்த காரியங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி மாறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நாமே அர்ப்பணிக்கணும். அது ஜெபத்தின் மூலியமாக இருக்கலாம், இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுதாக இருக்கலாம். நாமே தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மையும் பரிசுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்ம தேவனிடத்தில் சேரும் பொழுது தேவன் நம்ம இடத்துல சேருகிறவராக இருக்கிறார். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்மத்தில் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு இருமணமாக இருப்போம்னா, இங்கே ஒரு வாழ்க்கை அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வேஷம் உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம், நம்ம அப்படி வாழ்வோன்னா அதை நம்ம இன்றைக்கி சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம், நாளைக்கு நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன், உங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகிறேன், இந்த புதிய ஆண்டில் செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன காரியங்களை தேவன் ஒருத்தருக்கும் உணர்த்துகிறாரோ அந்தந்த காரியங்களை விட்டு நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணித்தோன்னா நம்முடைய வழிகளை தேவனே காட்டுவார். அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வாசல்களை கூட அவர் திறக்கிறவராக இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த மக்கள் எப்படி அந்த யோர்தானை கடந்து போகிறதுக்கு அவங்கள பரிசுத்தம் பண்ணி அவங்கள தயார் பண்ணி ஆயத்தமாக இருந்தார்களோ, நம்மளும் கூட இந்த புது வருடத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு நாமே ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆயத்தம் பண்ணி கொள்ளணும்னு சொல்லும் போது நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்ளும் பொழுது அடுத்த ஆண்டையும் தேவன் நமக்கு ஏற்ற மாதிரி ஜெயமுள்ள ஒரு ஆண்டாக தேவன் நமக்கு மாற்றிக்கொள்வார். அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது நமக்குன்னு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவர் மேலே, நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும்.
எல்லாமே ஜெபத்தின் மூலியமாக நடக்கணும். திட்டம் தீட்டுறது பெருசு இல்லை அடுத்த ஆண்டுக்காக. ஆனால் நம்ம ஜெபித்து திட்டம் தீட்டும் பொழுது தேவன் நம்முடைய திட்டங்களை, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. இந்த தயாராகுதுன்னு சொல்லும் போது முதல்ல நம்ம ஆவியில் தயாராகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தயாராக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்தவர், இந்நாள் வரை நம்ம நடத்தி வந்தவருங்கிறத நம்ம எப்படி நினைவு கூர்ந்தோமோ இனியும் நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை சரிப்படுத்தி நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். விசுவாச வாழ்க்கையிலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா விசுவாசத்தை நிமித்தம் தான் தேவன் நம்மளை இந்நாள் வரை நடத்தி வந்திருக்கிறார். கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இந்த வசனத்தை யோசுவா 3 மீண்டும் ஒரு முறை வாசிங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். முதல்ல இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே அந்த மக்கள் தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்திருப்பாங்க. ரெண்டாவது அவங்கள பரிசுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஜெபித்து தயாராக இருந்தது நிமித்தம் தேவன் அவங்களுக்கு அற்புதத்தை செய்தார். அவங்க அந்த யோர்தானை கடந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்றைக்கும் தேவன் நம்ம மத்தியில் இதை தான் சொல்ல விரும்புகிறாரு. அதே அன்னைக்கு யோசுவா அந்த ஜனங்களோடு இருந்த ஆண்டவர் இன்று நம்மோடு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு சற்று யோசித்து திரும்பி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்காகலாம் காத்திருக்கிறோம்? நம்மளுடைய ஒரு வேலைக்காக, இல்லை ஒரு சுகத்திற்காக, இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறோமா? தேவன் அங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்வார். எப்போனா நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுது. ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம எப்படி ஒரு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க வரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற அசுத்தங்களெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு எவ்வளோ கரெக்டாக நம்ம ரெடியாக இருப்போமோ, அவங்கள நம்ம வரவேற்கிறதுக்கு எப்படி நம்ம தயாராக இருப்போமோ, அந்த மாதிரி இந்த புதிய ஆண்டை நம்ம வரவேற்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எப்படி தயாராக இருக்கணும்னா, ஆண்டவரை நமக்குள்ளே வைத்து அந்த பரிசுத்தமானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக அவரை அழைத்து அவரிடத்திலே நாம் ஒப்புரவாகி நமக்கிட்ட இருக்கிற இந்த பரிசுத்தத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை விலக்கி போடும்படியாக கேட்டு நம்மை சரிப்படுத்தி கொள்வோமானால் தேவன் நம் மத்தியிலும், நம் குடும்பத்தின் மத்தியிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், வேலை ஸ்தலத்திலும், சபையிலும், அனைத்து இடங்களிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. 1/4 மணி நேரத்தில் தேவன் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை உணர்த்துகிறாரோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில், உங்களுடைய என்னென்ன காரியங்கள், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் தேவன் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை உணர்த்துகிறாரோ அதை சற்று திரும்பி பார்க்கலாம். எப்படி நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்று திரும்பி பார்த்து முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துங்க. ரெண்டாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். நம்முடைய இருக்கிற அசுத்தமான காரியங்களை வெளியெடுத்து போடும்படியாக மனம் திரும்புதல் நமக்கு வேணும், மன்னிப்பு நமக்கு வேணும், மன்னிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவரை விட்டு நாம் விலகி இருப்போமானால் திரும்ப நம்ம அவரிடத்துல கிட்டி சேர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சபையில் இப்போ நம்ம ஐக்கியமாக ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். அவரிடத்திலே நாம் ஒப்புரவாகி கொண்டு இந்த புது ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோமானால் தேவன் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நேரங்களுக்கு வந்திருக்கிறோம். எழுந்து நிற்க முடிஞ்ச எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நின்று கொள்ளலாம். முடியாதவர்கள் அப்படியே உட்காந்து கொள்ளுங்க. முடிஞ்ச எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாம். இந்த வருஷத்தினுடைய ஒரு கடைசி செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். எதிர்காலத்து மேலே ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறோம். இப்போது இந்த செய்தியின் அடிப்படையிலையும் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காகவும் நம்ம ஒரு காரியம் இப்போ செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டா தான் நாளைக்கு தேவன் மத்தியிலே அற்புதங்களை செய்ய முடியும். நம்மள இன்றைக்கி குறைவுகள் இருக்குமானால் ஆவியானவர் நமக்கு ஒரு குறைச்சலை உணர்த்துவார் அப்படின்னா நாளைக்கு தேவன் மத்தியிலே அற்புதங்களை செய்ய முடியாது. இப்போது ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலையும் நம்ம சொல்லுவோம், ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியப்படணும், நம்மளாம் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி.
இங்கே வந்திருக்கிற நாம் கொஞ்சம் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஒருவேளை யார் மேலேயாவது நமக்கு கசப்பு இருக்குன்னா, யார் மேலேயாவது நமக்கு வருத்தம் இருக்குன்னா, யாரை குறித்தாவது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குன்னா, நம்ம அவங்களோட ஒப்புரவாகணும். பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, சிலுவைங்கிறது 2 பக்கத்தை குறிக்குது அப்படின்னு. ஒன்று நடுவில் ஒரு மரம் இருக்கு, கீழே இருந்து மேலே வரைக்கும். அது நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவை குறிக்கிற ஒன்று. ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாக வேண்டியவளாக இருக்கிறோம். இன்னொன்று இப்படி ஹரிசாண்டலாக இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சக மனிதரோட நம்ம ஒப்புரவாக இருக்கணும் அப்படின்னு. சக மனிதரோட நம்ம சரியாக இருக்கணும்.